எதிர்முனையோடு பேசுவது தான் பேச்சு அவர்களை பொறுத்தவரை. கண்ணதாசன் கூட அந்த திமுகவில் சேர்ந்த புதிது என்று நினைக்கிறேன். எம்ஜிஆர் படத்தில் ஒரு டூயட் பாட்டு, எவ்வளோ அழகாக அந்த கட்சியை கொண்டு வர்றாங்க பாரு. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, காதலியை பார்த்து கட்சியை உள்ளே கொண்டு வர்றது. பிளாக் அண்ட் ஒயிட் படம்னு நினைக்கிறேன், அது தெரியாதுல பார்த்தா. அதனால் ஸோ இப்படிப்பட்ட கட்சி அங்கே அந்த காலத்தில் கண்ணதாசன் தென்றல் என்று ஒரு பத்திரிகை எழுதினார். அப்புறம் திமுக விட்டு வெளியில் போனோடனே திமுக திட்டி தென்றல் ஒரு கட்டுரை எழுதுவார், பதிலுக்கு இவங்க முரசொலியில் ஒரு கட்டுரை எழுதுவாங்க. இப்படிப்பட்ட இயக்கம் அது. ஸோ அதனால தான் இந்த திமுககாரன் ஏடிஎம்கேக்காரனை இலகாரமாக பார்ப்பான். ஏய், நாங்கள்லாம் சிந்தனை சிற்பிகள், நீங்கள் ஒரு நடிகரை பார்த்து போனவங்க, அதுவும் ஒரு தமிழன் கூட கிடையாது, மலையாளியை பார்த்து போனவங்க, இப்படியெல்லாம் விமர்சனம் செய்த கட்சி அது. அந்த கட்சியின் ஒரு பொதுச் செயலாளர், அவரோட வயது என்ன, ஸ்டாலினோட மகன்றதுக்காக வீட்டுக்கு போய் இவர் மகனை கூட்டின்னு வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைய பார்த்துங்கன்ட்டு இப்படி ஆசீர்வாதம் வாங்குகிற அளவுக்கு கொத்தடிமைத்தனம் அந்த கட்சியில் அங்கீகாரம் செய்யப்பட்டு விட்டதுன்றதை நினைக்கும் போது எனக்கு அந்த துரைமுருகன் ஃபோட்டோ பார்க்கும்போது உள்ளபடியே நான் வருத்தப்பட்டேன். நான் 2-3 நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், திமுகவுக்கான தேவை முடிந்து விட்டது, அவ்வளோதான் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இண்டிகேஷன்.